வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆஸ்கியா கார்டனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை விவசாயத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ஆஸ்கியா கார்டனில் முருங்கை விவசாயத்தை பற்றி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம ஆஸ்கியா கார்டனில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம முருங்கை போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே முருங்கை செடி கீழே நல்லா உழுவாமல் இருக்கிறதுக்கு, அதாவது அதிக காற்றடிச்சிதுன்னா அதன் காரணமாக முருங்கை செடிலாம் பார்த்திங்கன்னா சாய ஆரம்பிச்சிடுது. அதனால் பார்த்திங்கன்னா இப்படி மண் குவிக்கணும். பாருங்கள் எப்படி மண் குவிச்சிருக்கோன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி மருந்து அடிச்சுட்டு நம்ம தண்ணி பாய்ச்சும்போது பாதி முருங்கெல்லாம் சாஞ்சிடுச்சு. இந்த வீடியோலேயே காட்டியிருப்பேன். அப்படியே கீழே சாஞ்சிடுச்சு முருங்கை செடிங்கள்லாம். அதனால் பார்த்திங்கன்னா மண் குவிச்சிருக்கோம். இப்படி தான் பார்த்திங்கன்னா முருங்கை விவசாயத்தில் மண் குமிக்கணும். நம்ம இப்படி மண் குமிக்கிறது மூலயமா தான் முருங்கை சாயாமல் இருக்கும். முருங்கெல்லாம் சாயாமல் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகி நல்லா காய்க்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி முருங்கை விவசாயம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம ஆஸ்கியா கார்டனில் பார்த்திங்கன்னா இதுதான் முருங்கை விவசாயம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு இது தெரியாது மண் குமிக்கிறதெல்லாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் மண் குமிக்கிறது எப்படின்னு. நீங்கள் பார்த்திங்கன்னா மண் எப்படி குமிச்சு போடுவீங்க அப்படின்னும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம மண் குமிச்சிருக்கிறது கரெக்டானும் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் முருங்கை செடிக்கு என்னென்ன மருந்து அடிப்பீங்க, எப்படி அது பூலாம் கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணுறீங்க, என்ன உரம் போடுறீங்க அப்படின்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நான் என்ன மருந்து அடிச்சிருக்கேன்னு போன வீடியோவிலேயே நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் முருங்கைக்கு அந்த உரமும் அந்த மருந்தும் தான் அடிச்சிருக்கோம். அதை ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்களும் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி மண் நம்ம முருங்கை விவசாயத்தை பொறுத்தளவு மண் குமிக்கணும் அடியில். நம்ம முருங்கை செடி அடியில் மண் குமிக்கலைன்னா முருங்கை செடிங்க எல்லாமே சாஞ்சிடுது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மண் குமிச்சிருக்கோம். பாருங்கள் இப்படி தான் மண் குமிக்கணும். நீங்களும் மண் எப்படி குமிப்பீங்க அப்படின்னு சொல்லி வைங்க. இன்னமுமே குமிச்சா தான் கீழே உழுவாமல் இருக்குமா அப்படின்னும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம செடி எல்லாமே சாய ஆரம்பிச்சிடுது. நாங்கள் போதுமான அளவு தான் மண் பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கோம். அப்பயுமே செடியெலாம் தண்ணி பாய்ச்சும்போது சாஞ்சிடுது. நீங்கள் முருங்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். முருங்கை சாயாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. நல்லா தான் இருக்குது முருங்கை செடிங்க எல்லாமே. இருந்தாலும் நம்ம தண்ணி பாய்ச்சும் போது அந்த செடிங்க எல்லாமே சாஞ்சிடுது. அது என்ன காரணம்னே தெரியல. நான் இன்னும் மண் போடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் முருங்கை விவசாயம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல எப்படின்னு பார்த்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. முருங்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக்காவது பண்ணிவிட்டு போங்க. விவசாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோவையும் மறக்காத பாருங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.